ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்திற்கு துதியும் புகழும் மகிமையும் உண்டாவதாக. இந்த காணொலியின் மூலமாக உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். உங்கள் அனைவருக்கும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். ஜெபம் செய்வோம். அன்பு நிறைந்த கடவுளே, இந்த நல்ல வேலைக்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, கடந்த நாட்கள் முழுவதும் எங்களை நல்ல சுகத்தோடும் வெள்ளத்தோடும் ஜீவனோடும் காத்து வந்த கிருபைக்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்கள் குடும்பத்தினரையும் நீர் நல்ல ஜீவனை கொடுத்ததற்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். நல்ல சுகத்தை கொடுத்ததற்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இனிமேலும் நீங்கள் வரப்போகிற காலங்களிலும் உங்கள் கரம் எங்கள் குடும்பத்தினரோடும் எங்களோடும் இருந்து எங்களை காத்துக் கொள்பவதற்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த காணொலியின் மூலம் உடைய இறை செய்தியை கேட்பதற்கு நீ தந்த மாபெரும் கிருபைக்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே அப்பா, இந்த இக்கட்டான சூழ்நிலையிலும் கூட இதன் மூலம் உடைய இறை செய்தியை நீங்கள் கேட்கும்படியாக ஒரு வாய்ப்பை தந்திருக்கிறீர். அதற்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகிறேன். ஆண்டவரே அப்போ ஒவ்வொரு குடும்பத்தாரையும் ஆசீர்வதிங்க, அனைவரும் காத்து வழி நடத்துங்க, யாருக்கும் எந்த நோய் வராமல் காத்து கொடுங்க. ஆண்டவரே, இந்த ஆராதனை முழுவதையும் கருத்தில் கொடுக்கிறேன். இந்த ஆராதனை முழுவதும் உடைய நாம மகிமைப்படும்படியாக இருக்க கிருபை செய்யுங்க. நீரே தொடக்கம் முதல் முடிவுபடியிருந்தும் உடைய பிரசனம் எங்களோடு இருந்து எங்களை காத்து வழி நடத்தட்டும். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மூலமாய் ஜெபம் கேட்கிறோம். ஜெபம் நல்லதாகவே ஆமென். திருமறை பாடங்கள் வாசிக்க கேட்போம். வாசிக்க சேர்ந்து கொள்ளப்பட்ட பகுதி எசேக்கியேல் 37 1-14 வரை. ஆண்டவரின் ஆற்றல் என்னை தம் ஆவியால் தூக்கிக் கொண்டு போய் பள்ளத்தாக்கின் நடுவில் நிறுத்தினார். அங்கே எலும்புகள் மிகுந்ததாய் கிடந்தன. அவர் அவற்றை சுற்றி என்னை நடத்திச் சென்றார். அங்கே பள்ளத்தாக்கின் அடியில் மிக பல எலும்புகள் கிடந்தன. அவை மிகவும் உலர்ந்தவையாய் இருந்தன. அவர் என்னிடம், மானிடா, இந்த எலும்புகள் உயிர் பெற முடியுமோ என்று கேட்டார். நான், தலைவராகிய ஆண்டவரே, உமக்கு தெரியுமோ என்று மறுமொழி அளித்தேன். அவர் என்னிடம் உரைத்தது, நீ இந்த எலும்புகளுக்கு இறைவாக்குரை, உலர்ந்த எலும்புகளோ, ஆண்டவரின் வாக்கை கேளுங்கள் என்று சொல். தலைவராகிய ஆண்டவர் இந்த எலும்புகளுக்கு இவ்வாறு கூறுகிறார், நான் உங்களுக்கு உயிர் மூச்சு புக செய்வேன், நீங்களும் உயிர் பெறுவீர்கள். நான் உங்களை நரம்புகளால் கொடுப்பேன், உங்கள் மேல் தசையாய் பரப்புவேன், உங்களை தோளால் மூட்டுவேன், பின் உங்களுக்குள் உயிர் மூச்சு புக செய்வேன், நீங்களும் உயிர் பெறுவீர்கள். அப்பொழுது நானே ஆண்டவர் என அறிந்து கொள்வீர்கள். எனவே எனக்கு கட்டளையிட்டபடி இறைவாக்குரைத்தேன். நான் இறைவாக்குரையில் உராயம் ஓசை கேட்டது. ஒவ்வொரு எலும்பும் தனக்குரிய எலும்புகளுடன் சேர்ந்து கொண்டது. நான் பார்க்கையிலேயே அவற்றில் நரம்புகள் ஏற்பட்டு தசை தோன்றி தோல் அவற்றின் மேல் முடியாது. ஆனால் அவற்றின் உயிர் இன்னும் வரவில்லை. பின்னர் அவர் என்னிடம், உயிர் மூச்சுக்கு இறைவாக்குரை, மானிடா, இறைவாக்குரைத்து உயிர் மூச்சிடம் சொல். தலைவராகிய ஆண்டவர் கூறுவது இதுவே, நான் காற்றுகளிலிருந்தும் உயிர் மூச்சு வா, நீ வந்து கொலையுண்ட இவர்களுக்கு புகு, அப்போது இவர்கள் உயிர் பெறுவார். எனவே அவர் எனக்கு கட்டளையிட்டவாறு இறைவாக்குரைத்தேன். உடனே அவர்களுக்கு உயிர் மூச்சு புகுந்தது. அவர்கள் உயிர் பெற்று காலூன்றி மாபெரும் படைத்திரள் போல் நின்றனர். அவர் மேலும் என்னிடம் கூறியது, மானிடா, இந்த எலும்புகள் இஸ்ரேல் வீட்டார் அனைவரையும் குறிக்கும். அவர்களே எங்கள் எலும்புகள் உலர்ந்து போயின, எங்கள் நம்பிக்கை ஆற்று போய்விட்டது, நாங்கள் துண்டிக்கப்பட்டு விட்டோம் என சொல்கிறார்கள். எனவே இறைவாக்குரைத்து அவர்களிடம் சொல். தலைவராகிய ஆண்டவர் கூறுவது இதுவே, என் மக்களே, இதோ நான் உங்கள் கல்லறைகளை திறக்கப் போகிறேன். உங்களை உங்கள் கல்லறைகளிலின்று மேலே கொண்டு வருவேன். உங்களுக்கு இஸ்ரேல் நாட்டை திரும்ப கொடுப்பேன். அப்போது என் மக்களே, நான் உங்கள் கல்லறைகளை திறந்து உங்களை அவற்றிலிருந்து வெளியே கொன்கற்கையில் நானே ஆண்டவர் என்பதை அறிந்து கொள்வீர்கள். என் ஆவியை உங்கள் மீது பொழிவேன், நீங்களும் உயிர் பெறுவீர்கள். நானும் உங்களை உங்கள் சொந்த நாட்டில் குடியமர்த்துவேன். ஆண்டவராகிய நான் உரைத்தேன், நானே இதை செய்தேன் என அப்பொழுது அறிந்து கொள்வீர்கள் என்கிறார் தலைவராகிய ஆண்டவர் என்றார் என்பதை. ஆமென். வாசிக்க தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பகுதி திருத்துதர் பணிகள் 2ஆம் அதிகாரம் 1-13 வார்த்தைகள் உடைய. திருத்துதர் பணிகள் 2ஆம் அதிகாரம் 1-13 வார்த்தைகள் உடைய. தூய ஆவியின் வருகை. பெந்திகுஸ்து என்னும் நாள் வரும்போது
அவர்கள் எல்லோரும் ஒரே இடத்தில் கூடியிருந்தார்கள். திடீரென்று கொடுங்காற்று வீசுவது போன்று ஓர் இரைச்சல் வானத்திலிருந்து உண்டாகி அவர்கள் அமர்ந்திருந்த வீடு முழுவதும் ஒலித்தது. மேலும் நெருப்பு போன்ற பிளவுற்ற நாவுகள் ஒவ்வொருவர் மேலும் வந்து அமர்ந்ததை அவர்கள் கண்டார்கள். அவர்கள் அனைவரும் தூய ஆவியால் ஆட்கொள்ளப்பட்டனர். தூய ஆவியின் தூண்டுதலால் அவர்கள் ஒவ்வொருவரும் வெவ்வேறான மொழிகளில் பேசத் தொடங்கினார்கள். அப்பொழுது வானத்தின் கீழுள்ள அனைத்து நாடுகளிலுமிருந்து வந்திருந்த இறைப்பற்றுள்ள யூத மக்கள் எருசலேமில் தங்கியிருந்தனர். அந்த ஒலியை கேட்டு கூடிய திரளான மக்கள் ஒவ்வொருவரும் தம் சொந்த மொழிகளில் அவர்கள் பேச கேட்டு குழப்பமடைந்தனர். எல்லோரும் மடித்து போய், இதோ பேசுகின்ற இவர்கள் அனைவரும் கலிலேயர் அல்லவா? இவ்வாறாக நம்முடைய தாய்மொழியில் இவர்கள் பேசுவதை நாம் ஒவ்வொருவரும் கேட்பதெப்படி என வியந்தார்கள். பார்த்தாலும் மேதியரும் இளமியரும் மெசபத்தோமியா, யூதேயா, கப்பதோமியா, போந்து ஆசியா ஆகிய நாடுகளில் வாழ்கின்றவர்கள், சிரிக்கியா, பம்பிலியா, எகிப்து, சீரேன் நகரத்தை அடுத்த லிபியாவின் பகுதியில் வாழும் மக்களும், ரோமிலிருந்து வந்து தங்கியிருந்தவர்களும், யூதரும் யூதம் தழுவியோரும், கிரேக்கரும் அரோமியரும் ஆகிய நம் மொழிகளிலே கடவுளின் மாபெரும் செயல்களை இவர்கள் பேச கேட்கின்றோமே என்றனர். எல்லோரும் அழைத்து போய் இந்த பொருள் என்னவென்று ஒருவரோடொருவர் கேட்டவாறே மனம் குழம்பி நின்றனர். இவர்கள் இனிய மதுவை திரும்ப குடித்துள்ளனர் என்று மற்றவர்கள் கிண்டல் செய்தனர். நல்லாவி ஊற்றும் தேவா, நற்கனி நாம் தரணித்தம் தூயில் வாழ நல்லாவி ஊற்றும் தேவா, நல்லாவி ஊற்றும் தேவா, வெந்தேரோசே நாவிலே உங்கள் நாவியிலே, வெந்தேரோசே நாவிலே உங்கள் நாவியிலே, இந்த வேளையில் இறங்கிடுவீரே, விந்தை செய்வின் நாவியே, நல்லாவி ஊற்றும் தேவா, சுத்தனானே, சுத்தாவி கொண்டென்னையே, மெத்த சுத்தனானே, சுத்தாவி கொண்டென்னையே, சித்தவைதென்றும் சுத்தம் செய்வீரே, சத்திய பரிசுத்தனே, நல்லாவி ஊற்றும் தேவா, ஆவியின் கனி ஒன்பதும் வேவினால் தந்திடவும், ஆவியின் கனி ஒன்பதும் வேவினால் தந்திடவும், ஜீவியமெல்லாம் புவி மீதிலே சுவிசேஷ பணியாற்றவும், நல்லாவி ஊற்றும் தேவா, பாவம் செய்யாதிருக்க பாரில் சாட்சி பகர, பாவம் செய்யாதிருக்க பாரில் சாட்சி பகர, பாவிக்க வந்த பரமனையே பாரோக்கு எடுத்துரைக்க, நல்லாவி ஊற்றும் தேவா, நற்கனி நான் தர
தேவா, நல்லாவி ஊற்றும் தேவா. ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் அனைவருக்கும் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். நாம் தியானிக்கும்படியாக நம்முடைய பேராயம் கொடுத்திருக்கும் தலைப்பு, வாரும் தூய ஆவியாரே எம்மை புதுப்பியும். வாரும் தூய ஆவியாரே எம்மை புதுப்பியும். இந்த ஓய்வு நாளானது இன்றைக்கு நாம் பெந்தேகோஸ்து திருநாளை அனுசரிக்கின்ற நாளாக இன்றைய நாள் இருக்கின்றது. முதல்ல பெந்தேகோஸ்தே என்றால் என்ன என்றால், பெந்தேகோஸ்தே என்றால் 50வது நாள் என்று பொருள். 50வது நாளை குறிப்பிடுவதுதான் பெந்தேகோஸ்தே என்று சொல்லப்படும். இந்த பெந்தேகோஸ்தே இது எப்படி, இதோட அர்த்தம் என்னன்னா, பாஸ்கா திருவிழா முடிந்த பிறகு 50வது நாள் தான் இந்த பெந்தேகோஸ்தே திருநாள் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த 50வது நாள் அன்னைக்கு என்ன பண்ணுவாங்கன்னா, யூதர்கள் அனைவரும் என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்க அறுவடை செய்த அனைத்து பொருள்களுக்கும் நன்றி செலுத்தும் விழாவாக இந்த பெந்தேகோஸ்தே திருநாளை அவர்கள் கொண்டாடுவது வழக்கமாக இருந்தது. அந்த பெந்தேகோஸ்தே நாள் அன்று அவர்கள் அறுவடை செய்த அனைத்திற்காகவும் அந்த அறுவடைக்காக வேலை செய்தவர்களுக்காகவும் நன்றி செலுத்தும் ஒரு விழாவாக இந்த பெந்தேகோஸ்தே திருநாளை பழைய காலத்திலே யூதர்கள் கொண்டாடி கொண்டு வந்தார்கள். அந்த பெந்தேகோஸ்தே திருநாள் அன்று தூய ஆவியார் அவர்கள் மேல் இறங்கினதை நாம பார்க்கின்றோம். திருத்தூதர் பணிகள் 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் பார்த்தோமானால், பெந்தேகோஸ்து என்னும் நாள் வந்தபோது அவர்கள் எல்லோரும் ஒரே இடத்தில் கூடியிருந்தார்கள். அதாவது அந்த திருவிழாவை அனுசரிப்பதற்காக அந்த மக்கள் அனைவரும் ஒரே இடத்தில் கூடியிருந்தார்கள் என்பதை நாம் பார்க்க முடிகிறது. அதே திருத்தூதர் பணிகள் 2ஆம் அதிகாரத்தில் 4ஆம் வசனத்தில் பார்த்தோம்னா, அந்த பெந்தேகோஸ்து திருநாள் அன்று அவர்கள் அனைவரும் தூய ஆவியினால் ஆட்கொள்ளப்பட்டனர். தூய ஆவியின் தூண்டுதலால் அவர்கள் ஒவ்வொருவரும் வெவ்வேறான மொழிகளில் பேசத் தொடங்கினர். அந்த பெந்தேகோஸ்தே திருநாள் அன்று அங்கு கூடியிருந்த அனைத்து மக்கள் மீதும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தூய ஆவியின் வரத்தை பொழிந்தார் என்று நாம் பார்க்கிறோம். அந்த நாள் அன்றைக்கு அந்த மக்கள் அனைவரும் தூய ஆவியினால் ஆட்கொள்ளப்பட்டிருக்கிறார்கள். அந்த தூய ஆவியின் அபிஷேகத்தை அந்த மக்கள் அனைவரும் பெறுகின்றதை நாம் பார்க்கின்றோம். அன்றைய நாளில் தான், அந்த பெந்தேகோஸ்தே திருநாள் அன்றைய நாளில் தான் பேதுரு என்பவர் முதல் முறையாக தன்னுடைய அருளுரையை ஆற்றுகிறார். அந்த பேதுரு என்பவர் யார் என்றால், அதே பேதுரு தான் இந்த 54 அந்த பெந்தேகோஸ்தே நாளுக்கு முன்னாடி, இந்த 53 நாட்களுக்கு முன்னதாக என்ன பண்ணா, ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவே தனக்கு யார் என்று தெரியாது என்று மறுதளித்ததை நாம் பார்க்கின்றோம். அவர் 53 நாட்களுக்கு முன்னாடி, அந்த பெந்தேகோஸ்தே நாளுக்கு முன்னாடி ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை மறுதளித்தார். ஆனா அதே பேதுரு அந்த தூய ஆவியின் வரத்தை பெற்றதன் மூலமாக அவர் என்ன பண்றாருன்னா, கடவுளுடைய செய்தியை அனைத்து மக்களுக்கும் அறிவிக்கிறார். அவருடைய முதல் அருளுரையை அனைத்து மக்களிடமும் ஆற்றுகின்றதை பார்க்கின்றோம். எல்லா மக்கள் முன்னாடியும் அன்னைக்கு பயந்த பேதுரு, கடவுளை யார் என்று சொல்வதற்கு, எனக்கு தெரியும் என்று சொல்வதற்கு பயந்த பேதுரு அந்த 50வது நாள் அன்று, பெந்தேகோஸ்தே நாள் அன்று அனைத்து மக்கள் முன்பாகவும் கடவுளை பற்றிய அருளுரையை இயேசு கிறிஸ்துவை பற்றிய அருளுரையை அவர் ஆற்றுகிறதை பார்க்கின்றோம். அவர் ஆற்றிய அருளுரையை கேட்டு அன்றைய தினத்திலே 3000 பேர் திருமுழுக்கு பெறுகின்றதையும் நாம் பார்க்கின்றோம். அப்போ அந்த தூய ஆவியின் அபிஷேகம் அவருக்கு கிடைத்தவுடன் அவர் எப்படி மாறுகின்றார், அவர் எப்படி புதுப்பிக்கப்படுகின்றார் என்பதை இதன் மூலம் நாம் தெரிந்து கொள்கின்றது. முன்னாடி 53 நாளைக்கு முன்னாடி மறுதளித்த பேதுரு, அதே அந்த 50 நாளாக இயேசு உயிர்த்தெழுந்து 50 நாள் ஆன பிறகு அவர் இயேசுவை பற்றி அனைவரிடம் சொல்லுகிறார். அதன் மூலம் அனைத்து மக்களும் மனம் திரும்பி திருமுழுக்கு பெறுகின்றதை பார்க்கணும். இந்த ஒரு புதுப்பித்தலை நம்ம பார்க்கின்றோம். பழைய பேதுரு மாறி ஒரு புதிய பேதுரு மாறுகிறதை நாம் பார்க்கின்றோம். அவர் தைரியத்தோடு கடவுளுடைய செய்தியை சொல்கின்றதை நாம் பார்க்க முடிகின்றது. இப்படிதான் தூய ஆவியார் பேதுருவின் வாழ்விலே ஒரு மாற்றத்தை செய்கின்றார். அவர் ஒரு புதிய மனுஷனாக மாறுகின்றதை நாம் பார்க்கிறோம். அதே போலதான் கடவுள் நம்முடைய வாழ்க்கையிலும் ஒரு புதிய மாற்றத்தையும் நம்மை புதுப்பிப்பதற்கும் விரும்புகின்ற கர்த்தராக இயேசு கிறிஸ்து இருக்கின்றார். எனவே நாம் அந்த தூய ஆவியின் வரத்தை பெற்றுக்கொண்டு நாம் ஒரு புதிய மனுஷனாக மாறி அனைவருக்கும் நன்மை செய்கின்ற மக்களாக நாம இருக்க வேண்டும். தூய ஆவியையும் அதனுடைய செயல்பாட்டையும் நம்ம திருமறையில பார்த்தோம்னா, திருமறையின் தொடக்கத்திலிருந்தே நாம அதை பார்க்க முடிகிறது. தூய ஆவி என்பது திருமறையின் தொடக்கத்திலே,
தொடக்க நூல் 1ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்துல பார்த்தோம்னா, கடவுள் இந்த உலகத்தை படைப்பதற்கு முன்னதாக 1ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்துல பார்த்தோம். தொடக்க நூல் 1ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தில் பார்த்தோம் என்றால், நீர்த்திரளின் மேல் கடவுளின் ஆவி அசைந்தாடி கொண்டிருந்தது என்று நம்ம பார்க்கின்றோம். அப்போ அந்த தொடக்கத்திலேயே அந்த ஆவியானவர் வந்து நீர்த்திரளின் மேல் அசைந்தாடி கொண்டிருக்கிறார் என்பதை நாம் பார்க்கணும். தொடக்க காலத்திலிருந்து இந்த தூய ஆவியின் செயல்பாடு இருக்கின்றது. அதை நாம் வேதாகமத்தில் படிக்கிறோம், திருமறையில் நாம் படிக்கின்றதை பார்க்கிறோம். அதே தொடக்க நூல் 2ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தில் பார்த்தோம் என்றால், நிலத்தில் மண்ணால் மனிதனை உருவாக்கியும் அவன் நாசியிலே உயிர் மூச்சை ஊற மனிதன் உயிர் உள்ளவன் ஆனான். இப்போ கடவுள் வந்து மனுஷனை மண்ணால உருவாக்கி அவனுக்கு என்ன கொடுக்கிறாரு? அவருடைய ஆவியை கொடுக்கிறார், அவருடைய உயிர் மூச்சை கொடுக்கிறார், அவருடைய ஆவியை கொடுக்கிறார். அந்த ஆவியை மனிதனுக்குள் புகுந்தவுடன் மனிதன் வந்து ஒரு உயிர் பெறுகின்றதை நம்ம பார்க்கின்றோம். அப்போ அந்த ஆவி வந்து எவ்வளவு பெரிய ஒரு காரியத்தை செய்கின்றது என்பதை நம்ம பார்க்கிறோம். தூய ஆவி என்பது நம்மோடு இருக்கும் பொழுது நாம் எவ்வளவு பெரிய ஒரு எந்த காரியமாக இருந்தாலும் அதை நம்மால் செய்ய முடிகின்றதை நாம் பார்க்கிறோம். தூய ஆவியானது தூய்மையும் ஒரு உயிரை பிறப்பிக்கவும் புதுப்பிக்கவும் உதவுகின்ற ஒன்றாக இருக்கின்றது. மட்டும் இல்லாமல் தூய ஆவி என்பது மூவரு கடவுளின் ஒரு அங்கமாக இருக்கின்றது. தந்தை, மைந்தன், தூய ஆவியும் ஒரு அங்கமாக இருக்கின்றது. தூய ஆவி இல்லாமல் நாம் எதுவும் நம் செயலாற்ற முடியாததாக இருக்கின்றது. தூய ஆவியின் முக்கியத்துவம் மிகவும் முக்கியமானதாக இருக்கின்றது. இது ரோமையர் 12ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தில் பார்த்தோம் என்றால், இந்த உலகத்தின் போக்கின்படி ஒழுகாதீர்கள், மாறாக உங்கள் உள்ளம் புதுப்பிக்க பெற்று மாற்றம் அடைவதாக. அப்பொழுது கடவுளின் திருவுளம் எது என தெரிந்து தெரிவீர்கள். எது நல்லது, எது உகந்தது, எது நிறைவானது என்பதும் உங்களுக்கு தெளிவாக தெரியும். அப்போ நம்ம மேல அந்த தூய ஆவியின் அபிஷேகம், தூய ஆவி நம்மிடம் இருந்தது என்றால் நாம எப்படி இருப்போம்? அந்த உலகத்தின் போக்கின்படி நாம போக மாட்டோம். மாறாக நம்ம எப்படி இருப்போம்னா, நம்ம உள்ளம் புதுப்பிக்கப்பட்டு நாம ஒரு புதிய மனுஷனாக மாறி ஒரு புதிய மாற்றம் அடையும். அந்த தூய ஆவி நம்மோடு இருக்கும் பொழுது நம்ம எப்படி மாறுவோம்னா, ஒரு புதிய மனுஷனாக புதுப்பித்தல் என்பது நம்மளே நடக்கின்றதை நாம் பார்க்கின்றோம். அப்பொழுது நமக்கு என்ன தெரியும்? கடவுளின் திருவுளம், கடவுள் என்ன சித்தமா இருக்கிறார் என்பது வந்து நமக்கு தெரியணும். அது மட்டும் இல்லாம எது நல்லது, எது உகந்தது, எது நமக்கு நிறைவானது என்பதையும் வந்து நமக்கு தெளிவாக தெரியும். அந்த தூய ஆவி நம்மை எப்படி வழிநடத்துகின்றது என்பது இந்த வசனத்தின் மூலம் நமக்கு தெரிகின்றது. அந்த தூய ஆவி நம்மோடு இருக்கும் பொழுது நாம் வந்து எல்லாத்தையும் வந்து தெளிவாக செய்கின்றவர்களாக இருக்கின்றோம். எல்லாவற்றையும் தெரிந்து கொள்கின்ற ஒரு மக்களாக நாம இருக்கின்றதை பார்க்கின்றோம். அதனால் தூய ஆவி என்பது நம் அனைவருக்கும் மிகவும் முக்கியமான ஒன்றாக இருக்கின்றது. ஏசாயா 32ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்துல பார்த்தோம்னா, ஏசாயா 32ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்துல பார்த்தோம்னா, மீண்டும் உன்னதத்தில் இருந்த ஆவி நம்மேல் பொழியப்படும், பாறை நிலம் செழுமையான தோட்டமாகும், செழுமையான தோட்டம் அடர்ந்த காடாக தோன்றும் என்று நாம பார்க்கின்றோம். அப்போ தூய ஆவி நம் மீது இருக்கும் பொழுது நாம் எப்படி இருப்போம்னா, நம் உள்ளமானது பாலை நிலமாக இருந்தாலும், நாம் வந்து யாருக்குமே உதவாத ஒரு நிலமாக இருந்தாலும், தூய ஆவி நம் மீது வரும் பொழுது நாம் எப்படி மாறுவோம் என்றால் செழுமையான தோட்டமாக மாறுகின்ற ஒரு மக்களாக இருக்கின்றோம். அப்படி நம்ம செழுமையான மக்களாக இருந்தாலும் அடர்ந்த காடாக வந்து நாம் மாறுகின்றவர்களாக இருக்கின்றோம். அனைவருக்கும் பயன்படுகின்ற ஒரு மக்களாக இருக்கின்றோம். இப்படி தூய ஆவி வந்து பல நன்மைகளை கொண்டதாக இருக்கின்றது. எனவே நாம் வந்து அந்த தூய ஆவியை கடவுளிடமிருந்து கேட்டு பெற்றுக்கொள்ள வேண்டும். நாம் படித்த திருமறை பகுதியிலிருந்து நாம சில விஷயங்களை தியானிக்கலாம். தூய ஆவி என்பது படைப்பை புதுப்பிக்கும் தூய ஆவியார். முதலாவதாக படைப்பை புதுப்பிக்கும் தூய ஆவியார். நாம் படித்த எசேக்கியல் இறைவாக்கினர் நூல் 37ஆம் அதிகாரம் 1-14 வசனத்துல பார்த்தோம்னா, அந்த பகுதி நமக்கு நன்கு தெரிந்த பகுதி தான். அந்த பகுதியில வந்து உலர்ந்த உயிர் அற்ற துண்டிக்கப்பட்ட நிலையில் இருக்கும் எலும்பு, அந்த எலும்புகள் எல்லாமே வந்து சிதறி கிடக்கின்ற நிலையில் இருக்கின்றது, செத்து போன நிலையில் இருக்கின்றது, உயிரற்ற நிலையில் இருக்கின்றது, பயனற்ற நிலையில் இருக்கின்றது. அந்த எலும்புக்கு வந்து கடவுள் உயிர் கொடுக்கின்றார். அதுதான் இந்த பகுதியில பார்க்கணும். அந்த
பழைய எலும்பானது புதிதாக புதுப்பிக்கப்படுகின்றதை நம்ம பார்க்கின்றோம். அதுல அந்த படைப்பு புதுப்பிக்கப்படுகின்றது. தூய ஆவியின் மூலம் அந்த படைப்பு புதுப்பிக்கப்படுகின்றதாக இருக்கின்றது. எசேக்கியேல் இறைவாக்கினர் மூலமாக ஆண்டவராக இயேசு கிறிஸ்து என்ன பண்றாருன்னா அந்த எலும்புகளுக்கு இறைவாக்கு உரைக்க சொல்கின்றார். எசேக்கியேலை அந்த உயிரற்று இருக்கின்ற அந்த எலும்புகளிடம் போய் இறைவாக்கை உரைக்க சொல்கின்றதை நம்ம பார்க்கிறோம். எசேக்கியேல் 37ஆம் அதிகாரத்துல 4, 5, 6 வசனங்களை நம்ம பார்த்தோம்னா கடவுள் என்ன சொல்றாரு, எசேக்கியேல் இறைவாக்கினர் கடவுள் என்ன சொல்றாருன்னா அந்த எலும்புகளிடம் போய் நான் உங்களுக்குள் உயிர் மூச்சு புக செய்வேன், நீங்கள் உயிர் பெறுவீர்கள், நான் உங்களை நரம்புகளால் புதுப்பேன், உங்கள் மேல் சதையை பரப்புவேன், உங்களை தோளால் மூடுவேன் அப்படின்னு சொல்றாரு. இப்போ எசேக்கியேல் இறைவாக்கினர் அந்த எலும்புகளிடம் போய் அந்த மாதிரி அந்த கடவுள் சொன்ன இறைவாக்கை அந்த எலும்புகளிடம் சொல்லி கொண்டிருக்கும் பொழுது இதெல்லாம் சொல்லிட்டு இருக்குது. உங்க மேல சதை வரும், நரம்பு வரும், தோல் வரும், உங்களுக்கு உயிர் மூச்சு நான் கொடுப்பேன், அப்ப நீங்க உயிர் பெறுவீர்கள் அப்படின்னு சொல்லிட்டே இருக்கும்போது அங்க ஒரு சத்தம் கேட்கிறதை எசேக்கியேல் இறைவாக்கினருக்கு ஒரு சத்தம் கேட்குது. என்ன சத்தம் என்று பார்த்தால் அங்க சிதறி கிடந்த அந்த எலும்புகள் எல்லாமே ஒன்று சேர்கின்ற அந்த சத்தம் அவர் கேட்கின்றது. 7ஆம் வசனத்துல பார்த்து எசேக்கியேல் 37ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்துல பார்த்தோம்னா நான் இறைவாக்கு உரைக்கையில் உராயும் ஓசை கேட்டது, ஒவ்வொரு எலும்பும் தனக்குரிய எலும்பை சேர்ந்து கொண்டன. அப்ப அதனுக்குரிய எலும்போட ஒவ்வொரு எலும்பும் அதுக்கு அதோட எலும்போ அது கூட போய் சேர்கின்றதை பார்க்கிறோம். தனக்குரிய எலும்போட அந்த எலும்பு போய் சேர்கின்றதை பார்க்கிறோம். அவர் என்ன பண்றாருன்னா அப்படியே அந்த எலும்பை சேருகின்றதை பார்த்து கொண்டே இருக்கையில் அங்க என்ன நடக்குதுன்னா அந்த எலும்பு மேல நரம்பு தோன்றுகின்றது, அந்த நரம்பு மேல சதை தோன்றுகின்றது, அந்த சதையின் மேலே தோல் தோன்றுகின்றதை பார்க்கின்றோம். அந்த எலும்பு ஒரு மனுஷனுடைய உருவை அடைகின்றதை நம்ம பார்க்கின்றோம். 9, 10 வசனங்கள்ல பார்த்தோம் என்றால் கடவுள் என்ன சொல்றாருன்னா திரும்பியும் எசேக்கியேல் இறைவாக்கினரை என்ன சொல்றாருன்னா அந்த உடல் மாதிரி ஒரு உருவாகி இருக்குல்ல அதுகிட்ட போய் என்ன சொல்றாருன்னா மூச்சுக்கு இறைவாக்கு உரைக்க சொல்கின்றார். அந்த சரீரத்துக்கு மூச்சு கொடுப்பதற்காக இறைவாக்கை உரைக்க சொல்கின்றார். அவரும் சொல்லும் பொழுது அவர்களுக்கு உயிர் மூச்சு போகிறது, அந்த எலும்புகள் உயிர் பெற்று காலொன்று நிற்கின்றது என்று பார்க்கின்றோம். அந்த எசேக்கியேல் இறைவாக்கினர் அந்த சரீரத்துக்கிட்ட மூச்சு வரட்டும் அப்படின்னு சொல்லும் பொழுது அந்த சரீரத்துக்கு உயிர் மூச்சு கிடைச்சு அந்த எலும்புகள் உயிர் பெற்று கால் ஒன்றி எழுந்து நிற்கின்றதை நம்ம பார்க்கின்றோம். அப்போ ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்லுகிறது, அதை எசேக்கியேல் இறைவாக்கினர் சொல்கின்றார். அப்பொழுது அந்த எலும்புகள் உயிர் பெறுகின்றது. அந்த எலும்புகள் தன்னோட எலும்போட சேர்ந்து சரீரம் ஒன்று உருவாக்கி அதற்கு உயிர் கொடுக்கின்றதை பார்க்கின்றோம். அதே எசேக்கியேல் 37ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்துல பார்த்தோம் என்றால் அவர் மேலும் என்னிடம் கூறியது, திரும்பவும் கடவுள் அந்த எலும்பு கிட்ட என்ன சொல்லணும் அப்படின்னு சொல்றாருன்னா, மானிடா இந்த எலும்புகள் இஸ்ரேல் வீட்டார் அனைவரையும் குறிக்கும், அவர்களோ எங்கள் எலும்புகள் உலர்ந்து போயின, எங்கள் நம்பிக்கை அற்று போய்விட்டன, நாங்கள் துண்டிக்கப்பட்டு விட்டோம் என சொல்கிறார்கள். அந்த எலும்புகள் எல்லாம் யாரை குறிக்குதுன்னா இஸ்ரேல் மக்களை குறிக்கின்றது. அந்த இஸ்ரேல் மக்கள் என்ன சொல்றாங்கன்னா, எங்களோட எலும்புகள் எல்லாம் உலர்ந்து போயிடுச்சு, எங்கள் நம்பிக்கையெல்லாம் வீணாச்சு, நாங்கள் நம்பிக்கையற்ற சூழ்நிலையில இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி அந்த மக்கள் மன்றாடுகின்றதை நாம பார்க்கின்றோம். அப்படி மன்றாடுகின்ற மக்களுக்கு கடவுள் உயிர் கொடுத்து அவர்கள் கஷ்டத்திலிருந்து அவர்களை மீட்கின்றதை நாம் பார்க்கின்றோம். இப்போ இருக்கிற சூழ்நிலையில பார்த்தோம்னா இந்த எலும்புகள் சிதறி கிடப்பதை நம்ம சமுதாயத்திற்கு எடுத்துக்காட்டாக நாம எடுத்துக்கலாம். நம்ம சமுதாயத்துல நம்ம எப்படியெல்லாம் பிரிவினைகள் ஏற்பட்டு இருக்கின்றது, சாதியின் அடிப்படையில், மொழியின் அடிப்படையில், இனத்தின் அடிப்படையில், மதத்தின் அடிப்படையில், நிறத்தின் அடிப்படையில் இப்படி பலவேறாக நாம பிரிக்கப்பட்டிருக்கின்றோம். பலவேறு சமூகத்தினராக நாம பிரிக்கப்பட்டிருக்கின்றோம். இவங்க இந்த ஜாதி, இவர்கள் இந்த ஜாதி என்று பலவேறு ஜாதிகளாக பிரிக்கப்பட்டிருக்கின்றோம். மொழி, இனம் இப்படி பலவேறு சமூகத்தினராக நம்ம பிரிக்கப்பட்டிருக்கின்றோம். ஆனால் கடவுள் அதை விரும்புகின்றதில்லை. என்ன சொல்றாருன்னா, அந்த எலும்புகள் எப்படி சிதறி கிடந்த எலும்புகள் எப்படி சேர்க்கிறதோ அதே மாதிரி இந்த மாதிரி பல சமூகத்தினராக பிரிக்கப்பட்டிருக்கும் நம் மக்கள் அனைவரும் ஒன்று சேர்ந்து இந்த நாட்டிற்கு பயன்படுகின்ற மக்களாக நாம இருக்க வேண்டும் என்று கடவுள் சொல்கின்றார். இதே எசேக்கியேல் 37ஆம் அதிகாரம் 14ஆவது வசனத்துல பார்த்தோம் என்றால், என் ஆவியை உங்கள் மீது பொழிவேன்,
நீங்களும் உயிர் பெறுவீர்கள். நானும் உங்களை உங்கள் சொந்த நாட்டில் குடியமர்த்துவேன். ஆண்டவராகிய நான் நினைத்தேன், நானே இதை செய்தேன் என அப்பொழுது அறிந்து கொள்வீர்கள் என்கிறார் தலைவராகிய ஆண்டவர். கடவுளுடைய ஆவி நம்மேல் இருக்கும் பொழுது நாம இப்படி பல சமூகத்தினராக நம்ம பிரிந்து இருக்கக்கூடாது. எல்லாருமே ஒன்றாக இருக்க வேண்டும். அனைவரும் நம்முடைய நாட்டு மக்கள், அனைவரும் நம்முடைய சொந்தம் என்ற எண்ணத்தோடு நாம இருக்க வேண்டும். அதைத்தான் கடவுள் விரும்புகின்றார். அதற்காக தான் இந்த எடுத்துக்காட்டை கடவுள் சொல்கின்றதை நம்ம பார்க்கிறோம். எனவே கடவுளுடைய ஆவி நம்மில் வரும்பொழுது நாம் அங்க எப்படி எசேக்கியேல் அந்த எலும்புகள் எப்படி உயிரற்ற நிலையில் இருந்த எலும்புகள் எப்படி புதிதாக படைக்கப்பட்டு ஒரு புதிய உருவம் பெற்றதோ, அதுபோல நாமும் இந்த சிதறி கிடைக்கின்ற நாமும் மொழியின் அடிப்படையில், இனத்தின் அடிப்படையில், ஜாதியின் அடிப்படையில் இப்படிப்பட்ட சிதறி கிடைக்கின்ற நாமும் ஒன்றாக சேர வேண்டும். அனைவரும் ஓர் இன மக்களாக நாம இருக்க வேண்டும். அந்த பிரிவினைகள் அனைத்தும் நம்மை விட்டு நீக்க வேண்டும். நாம் ஒரு புதிய மனுஷராக மாற வேண்டும். கடவுள் நமக்கு கொடுக்கின்ற நன்மைகளை அனைத்தையும் நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். எப்பொழுது இதெல்லாம் நடக்கும்னா, அந்த தூய ஆவி நம்மேல் இருக்கும் பொழுது நம்ம புதுப்பிக்கப்பட்டு ஒரு புதிய மனுஷனாக நாம படைக்கப்படுகின்றதை நம்ம பார்க்கின்றோம். எனவே தூய ஆவியார் செயல்பாடு நம்மேல் வரும் பொழுது நம்முடைய பழைய கிரியைகள், பழைய மனுஷராக இருந்த நாம் அனைவரும் மரித்து ஒரு புதிய மனுஷனாக, ஒரு புதிய கிரியையை செய்கின்ற மனுஷராக, மற்றவர்களுக்கு பயன்படுகின்ற மனுஷராக நாம் மாற வேண்டும். அப்பொழுது கடவுள் நம் மூலமாக வெளிப்படுவார், மற்றவர்களுக்கு உதவி செய்வார். அந்த தூய ஆவியானது நம் மூலமாக கிரியை செய்கின்றதை நாம் பார்க்க முடிகின்றது. அடுத்தபடியாக நாம் உணர்வுகளை உயிரூட்டும் தூய ஆவியார் என்ற தரப்பில் நாம் பார்க்க முடியும். நாம் இரண்டாவதாக படித்த அந்த திருத்துதர் பணிகள் 2ஆம் அதிகாரம் 1-13 வசனங்கள், அந்த பகுதியில பார்த்தோம்னா, பகுதி உணர்வுகளை உயிரூட்டும் தூய ஆவியார். அந்த தூய ஆவியை நம்ம மேல ஒவ்வொரு நம்முடைய உணர்வுகள் எல்லாம் உயிரடைகின்றதை நாம பார்க்கின்றோம். நம்ம உணர்வுகள் எல்லாம் புதுப்பிக்கப்படுகின்றதை நம்ம பார்க்கின்றோம். அந்த பெந்தேகோஸ்தே என்னும் நாளில் பெந்தேகோஸ்தே என்னும் நாள் வந்தபொழுது தூய ஆவியார் முற்றிலும் அந்த அறையை ஆட்கொள்கின்றதை நாம் பார்க்கின்றோம். அப்போ அந்த தூய ஆவியின் வரத்தை பெற்றுக்கொண்டதும் அந்த மக்கள் அனைவரும் பல பாஷைகளை பேசுகின்றதையும் நம்ம பார்க்கின்றோம். தூய ஆவியார் நம் மீது வரும் பொழுது, நம்முள் வரும் பொழுது நமக்கு எப்படிப்பட்ட மாற்றங்கள் நமக்கு ஏற்படும் என்பதை நாம் இப்போ பார்க்க போகிறோம். முதலாவது, தூய ஆவியின் வரம் நமக்கு கிடைக்கும் பொழுது, தூய ஆவியார் நம்முள் இருந்து செயல்படும் பொழுது நம்ம புதிய பிறப்பை தருகிறது. நமக்கு ஒரு புதிய பிறப்பை தருகின்றது. அந்த தூய ஆவியானது நமக்கு புதிய பிறப்பை தருகின்றதை நம்ம பார்க்கிறோம். யோவான் 3ஆம் அதிகாரம் 3-5 வசனங்கள்ல பார்த்தோம் என்றால், 3ஆம் வசனத்துல பார்த்தோம் என்றால், இயேசு நிக்கோதேமிடம் என்ன சொல்கிறார் என்றால், மறுபடியும் பிறந்தாலன்றி எவரும் இறையாட்சியை காண இயலாது என மிக உறுதியாக கூறுகிறார். இயேசு நிக்கோதேமிடம் சொல்லி இருக்கும் பொழுது, அப்போ நிக்கோதேமும் அவர்கிட்ட இயேசு நிக்கோதேம் கிட்ட சொல்றாரு, மறுபடியும் பிறந்தாலன்றி எவரும் இறையாட்சியை காண முடியாது என மிக உறுதியாக உனக்கு கூறுகிறேன் அப்படின்னு நிக்கோதேம் கிட்ட இயேசு சொல்லும் பொழுது, நிக்கோதேமும் இயேசு கிட்ட கேட்கிறாரு, நாம் எப்படி மறுபடியும் பிறக்க முடியும்? தாயின் கருவில போய் திரும்பவும் பிறந்து புதிய மனுஷனாக வர முடியுமா அப்படின்னு நிக்கோதேமும் கேட்கிறாரு. இயேசு 5ஆம் வசனத்துல சொல்றாரு, இயேசு அவரை பார்த்து, ஒருவர் தண்ணீராலும் தூய ஆவியாலும் பிறந்தாலன்றி இறையாட்சிக்கு உட்பட மாட்டான் என மிக உறுதியாக சொல்கின்றேன். நாம இறையாட்சிக்குள் போக வேண்டும் என்றால் நாம கண்டிப்பா தூய ஆவியினாலும் தண்ணீராலும் நாம பிறக்க வேண்டும். அதாவது திருமுழுக்கு எடுக்கும் பொழுது நம்ம தண்ணீரில் மூழ்கி எழுந்திருப்போம். அந்த டைம்ல அந்த நேரத்தில் நமக்கு தூய ஆவியின் வரத்தை நாம் அனைவரும் பெற்றுக் கொள்கின்றோம். அப்போ அந்த தூய ஆவியினாலும் நம்ம புதிதாக பிறப்பிக்கப்பட்டிருக்கிறோம். நாம் பாவத்துக்கு திருமுழுக்கின் போது பாவத்திற்கு செத்து நீதிக்கு பிறக்கின்றவர்களாக நாம் இருக்கின்றோம். அந்த நேரத்தில் நமக்கு தூய ஆவியின் வரமும் நம் ஒவ்வொருவருக்கும் கிடைக்கப்படுகின்றது. அதனால்தான் கடவுள் சொல்கின்றார், தூய ஆவியினாலும் நீரினாலும் பிறந்தாலன்றி ஒருவரும் இறையாட்சிக்கு உட்பட முடியாது என்று சொல்கின்றார். எனவே அந்த தூய ஆவி என்பது நமக்கு ஒரு புதிய பிறப்பை தருகின்றதாக இருக்கின்றது. அடுத்தபடியாக அதிகாரத்தை தருகின்றது. தூய ஆவி நமக்கு ஒரு அதிகாரத்தை தருகின்ற தூய ஆவியாக இருக்கின்றது. திருத்துதர் பணிகள் 1ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தில் பார்த்தோம் என்றால்,
ஆனால் தூய ஆவி உங்களிடம் வரும்பொழுது நீங்கள் கடவுளது வல்லமையை பெற்று எருசலேமிலும் யூதேயா சமாரியா முழுவதிலும் உலகின் கடை எல்லையெங்கும் எனக்கு சாட்சிகளாக இருப்பீர்கள் என்று சொல்கிறார். நம்ம தூய ஆவியின் வரத்தை பெறும்பொழுது நம்ம கடவுளுடைய வல்லமையை பெறுகின்றோம். அதான் தூய ஆவி உங்களிடம் வரும்பொழுது நீங்கள் கடவுளுடைய வல்லமையை பெற்று, கடவுளுடைய வல்லமை நமக்கு பெறும்பொழுது நமக்கு ஒரு அதிகாரம் கிடைக்கின்றது. அந்த தூய ஆவியின் நாமத்தினால நம்ம எதை செய்தாலும் வந்து அது கண்டிப்பாக நடக்கின்றதாக இருக்கின்றது. தூய ஆவி பெறும்பொழுது நாம் ஒருவரை பார்த்து நீங்கள் சுகமடைவீர்கள் என்று சொன்னால் அவர்கள் சுகம் பெறுவார்கள். இந்த மாதிரி பல நிகழ்வுகள் நடக்கும். அதனால தூய ஆவி என்பது நமக்கு ஒரு அதிகாரத்தை தருகின்ற ஒன்றாக இருக்கின்றது. கடவுளின் வல்லமையை பெற நமக்கு தகுதியை பெறுவதற்கான தகுதியை வந்து தூய ஆவி நமக்கு கொடுக்கின்றது. அடுத்தபடியாக தூய ஆவி நம்மை கடவுளோடு தங்கி வாழ உதவுகின்றது. நாம் கடவுளோடு தங்குவதற்கும் கடவுளோடு நெருங்கி உறவாடுவதற்கும் இந்த தூய ஆவியானது நமக்கு உதவியாக இருக்கின்றதை நம்ம பார்க்கின்றோம். யோவான் 14ஆம் அதிகாரம் 16-17 வசனங்கள்ல பார்த்தோம் என்றால், உங்களோடு என்றும் இருக்கும்படி மற்றொரு துணையாளரை உங்களுக்கு தருமாறு நான் தந்தையிடம் கேட்பேன். தந்தை அவரை உங்களுக்கு அருள்வார். அவரே உண்மையை வெளிப்படுத்தும் தூய ஆவியார். அப்போ கடவுள் வந்து நமக்காக ஒரு தேற்றரவாளனை அவர்கள் பிதாவிடம் கேட்கும் பொழுது கடவுள் வந்து நமக்கு ஒரு தேற்றரவாளனை அனுப்புவார். அந்த தேற்றரவாளன் தான் தூய ஆவியார் என்று இந்த வசனத்தின் மூலம் தெரிகின்றது. அப்போ அந்த தூய ஆவியானது நம் கடவுளோடு நெருங்கி ஜீவிக்க உதவுகின்ற ஒன்றாக இருக்கின்றது. அதனால் தூய ஆவி நமக்கு மிகவும் அவசியமாக இருக்கின்றது. அதே 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 27ஆம் வசனத்தில் பார்த்தோம் என்றால், நீங்கள் அவரிடமிருந்து பெற்றுக்கொண்ட அருள்பொழிவு உங்களுள் நிலைத்திருக்கிறது. அதனால் உங்களுள் எவரும் கற்பிக்க வேண்டிய வேலை இல்லை. உங்களுக்கு எவரும் கற்பிக்க வேண்டிய வேலை இல்லை. மாறாக நீங்கள் அவரிடமிருந்து பெற்றுக்கொண்ட அருள்பொழிவால் அனைத்தையும் கற்றுக்கொள்வீர்கள். அவ்வருட்பொழிவு உண்மையானது, பொய்யானது அல்ல. அவரோடு இணைந்து வாழுங்கள். அந்த தூய ஆவி நம்மோடு இருக்கும் பொழுது நம்ம என்னென்ன செய்யணும் அப்படின்றத வந்து நம்ம தூய ஆவியாரே நம்மை வழி நடத்துவார். நமக்கு வந்து வேற ஒருத்தவங்க தான் நம்ம சொல்லி தரணும், இவங்க சொல்லி தரணும், பெரியவங்க சொல்லி தரணும் அப்படின்ற அவசியம் கிடையாது. நம்ம தூய ஆவி வரத்தை நாம் பெற்றுக்கொண்டிருக்கும் பொழுது, தூய ஆவியார் நம்மோடு இருக்கும் பொழுது நம்ம என்ன செய்ய வேண்டும்? நமக்கு கற்பிப்பதற்கு யாருமே தேவையில்லை. அந்த தூய ஆவியை வந்து நமக்கு கற்பிக்கும். அது நம்மை எப்படி செல்ல வேண்டும் என்று நம்மை வழிநடத்தும். அது மட்டும் இல்லாமல் அவ்வருட்பொழிவு உண்மையானது, அது பொய்யானதாக இருக்காது. நம்மை எப்பவுமே வந்து உண்மையான பாதையில, நேர்மையான பாதையில வந்து நடத்தி செல்கின்ற ஒன்றாக இருக்கும். அவரோடு இணைந்து வாழுங்கள். அப்போ அந்த தூய ஆவி நம்மோடு இருக்கும் பொழுது நாம் வந்து கடவுளோடு இணைந்து வாழ்வதற்கும் உதவுகின்ற ஒன்றாக தூய ஆவி இருக்கின்றது. அடுத்தபடியாக தூய ஆவி நம்மோடு இருப்பதினால் நமக்கு என்ன கிடைக்கும் என்றால், உண்மைக்குள்ளாக வழிநடத்துதலும் எதிர்காலத்தை முன்னறிவிப்பதற்கான ஒரு வரமும் நமக்கு கிடைக்கும். தூய ஆவி நம்மோடு இருக்கும் பொழுது அதை நம்மை எந்த கெட்ட விஷயத்திலும் எந்த பொய்யான காரியத்திலும் வந்து நம்மை வழி நடத்தாது. எல்லா நேரத்திலுமே தூய ஆவி நம்மை உண்மைக்குள்ளான பாதையில் தான் வழி நடத்தும். அது மட்டும் இல்லாமல் நம்மளால இறைவாக்கு உரைப்பதற்கும் அந்த தூய ஆவி உதவுகின்ற ஒன்றாக இருக்கின்றது. யோவான் 16ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தில் பார்த்தோம் என்றால், உண்மையை வெளிப்படுத்தும் தூய ஆவியார் வரும்பொழுது அவர் முழு உண்மையை நோக்கி உங்களை வழி நடத்துவார். அந்த தூய ஆவியானது முழு உண்மையை, முற்றிலுமான உண்மையை மட்டுமே நம்மை, அந்த உண்மைக்கான வழியிலே மட்டுமே நம்மை வழிநடத்துகின்ற ஒன்றாக இருக்கின்றது. அது மட்டும் இல்லாமல் வரப்போவதை உங்களுக்கு அறிவிப்பார். எதிர்காலத்தில் என்ன நடக்கப் போகுது என்பதையும் அது நமக்கு அறிவிக்கின்ற ஒன்றாக இருக்கின்றது. தூய ஆவி நம்மோடு இருக்கும் பொழுது கடவுளை மாற்றுப்படுத்துகின்ற ஒன்றாக இருக்கின்றது. அந்த தூய ஆவி நம்ம மீது இருக்கும் பொழுது நாம் கடவுளை மகிமைப்படுத்துகின்ற மக்களாக நாம் இருப்போம். யோவான் 16ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தில் பார்த்தோம் என்றால், அவர் என்னிடம் இருந்து கேட்டு உங்களுக்கு அறிவிப்பார். இவ்வாறு அவர் என்னை மாற்றுப்படுத்துவார். தூய ஆவி நம்மோடு இருக்கும் பொழுது தூய ஆவி வந்து கடவுளுக்கு பிரியமான காரியம் என்னென்ன என்பதை இயேசு கிறிஸ்துவிடமிருந்து கேட்டு நமக்கு அறிவிக்கின்ற ஒன்றாக இருக்கின்றது. அதை நாம் செயல்படுத்தும் பொழுது, தூய ஆவியின் மூலமாக அதை செயல்படுத்தும் பொழுது கடவுளுடைய நாமம் வந்து அதன் மூலமாக மாற்றி பெறுகின்றதை நாம் பார்க்கின்றோம். வலுவின்மையில் துணை நிற்கின்றார். தூய ஆவியார் நம் மீது இருக்கும் பொழுது வலுவின்மையில்
நம்ம சோர்ந்து இருக்கும் நேரத்தில் கூட அந்த தூய ஆவியார் நமக்கு துணையாக நிற்கின்றதை நம்ம பார்க்கின்றோம். ரோமர் 8ஆம் அதிகாரம் 26, 27 வசனங்கள்ல பார்த்தோம் என்றால், வலுவற்ற நிலையில் துணை நிற்கிறார். தூய ஆவியார் கடவுளுக்கு உகந்த முறையில் இறை மக்களுக்காக பரிந்து பேசுகின்ற ஒன்றாக இருக்கின்றார். இந்த தூய ஆவி நம்ம மீது இருக்கும் பொழுது நமக்கு அது நமக்கு பலத்தை கொடுக்கின்ற ஒன்றாக இருக்கின்றதை நம்ம பார்க்கின்றோம். அடுத்தபடியாக நமக்கு ஜெபிக்க கற்றுக் கொடுக்கின்றார். தூய ஆவியார் நம் மீது இருக்கும் பொழுது நாம் எப்படி ஜெபிக்க வேண்டும் என்று நமக்கு அந்த தூய ஆவியார் கற்றுக் கொடுக்கின்றவராக இருக்கின்றார். ரோமையர் 8ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்தில் பார்த்தோம் என்றால், ஏனெனில் எதற்காக எப்படி நாம் இறைவனிடம் வேண்டுவது என்று நமக்கு தெரியாது. தூய ஆவியார் தாமே சொல்வடிவம் பெற முடியா நம்முடைய பெருமூச்சுகளின் வாயிலாக நமக்கு பரிந்து பேசுகின்றார். நம்ம எதற்காக எப்படி இறைவனிடம் வேண்டுவது என்பது நமக்கு தெரியாது. ஆனால் தூய ஆவியார் நம்ம மீது இருக்கும் பொழுது அதை நமக்கு கற்றுக் கொடுக்கின்றதாக இருக்கின்றார். நமக்காக கடவுளிடம் பரிந்து பேசுகின்ற ஒன்றாக அந்த தூய ஆவி இருக்கின்றது. பாவத்திலிருந்து நமக்கு விடுதலை கொடுக்கின்றதாக தூய ஆவி இருக்கும். ரோமையர் 8ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தில் பார்த்தோம் என்றால், ஏனெனில் கிறிஸ்து இயேசுவோடு இணைந்திருப்போருக்கு வாழ்வு தரும் தூய ஆவியின் சட்டம் பாவம் சாவு என்பவற்றிற்கு உள்ளாக்கும் சட்டத்தினின்று என்னை விடுவித்துள்ளது. தூய ஆவி நம் மீது இருக்கும் பொழுது நாம் பாவம் செய்ய மாட்டோம். அந்த பாவத்திற்குள்ளாக நம்மை தூய ஆவி வழி நடத்தாது. அப்படி நம்ம கெட்ட விஷயங்களை செய்கின்றவராக செய்தாலும் கூட அந்த வழியிலிருந்து நம்மை விலக்கி நல்ல காரியங்களை செய்வதற்காக அந்த தூய ஆவி உதவுகின்றதாக இருக்கின்றது. அடுத்தபடியாக ஆவிக்குரிய இயல்பில் நம்மை வழிநடத்துகின்றது. ஆவிக்குரிய வாழ்க்கையில் நம்மை வழிநடத்துகின்றது. ரோமர் 8ஆம் அதிகாரம் 9லிருந்து 11 வசனங்கள்ல பார்த்தோம் என்றால், அந்த தூய ஆவி நம்மை ஆவிக்குரிய வாழ்வில் வழிநடத்துகின்ற ஒன்றாக இருக்கின்றதை நம்ம பார்க்கின்றோம். அடுத்தபடியாக ஒளிவூட்டும் வாழ்வை தருகின்றது. தூய ஆவி நம்முள் இருக்கும் பொழுது நம்முடைய வாழ்வு நல்ல ஒரு வெளிச்சமான வாழ்வாகவும் மற்றவர்களின் ஒளி தருகின்ற வாழ்வாகவும் இருக்கின்றதை நாம் பார்க்கின்றோம். யோவான் 14ஆம் அதிகாரம் 7லிருந்து 11 வசனங்கள்ல பார்த்தோம் என்றால், தூய ஆவி நம் மீது இருக்கும் பொழுது நம்முடைய வாழ்வு ஒளி ஊட்டும் வாழ்வாக இருக்கின்றது. நாம் மற்றவர்களுக்கு ஒளி தருகின்ற மக்களாக நாம் இருப்போம். நாம் யாருக்குமே கெட்டது செய்கின்ற மக்களாக நாம் இருக்க மாட்டோம். எப்பவுமே நன்மை செய்கின்ற மக்களாகவும் நம்மால் அனைவரும் நன்மை பெறுகின்ற மக்களாகவும் தான் இருப்பார்கள். எனவே இவ்வாறு தூய ஆவி நம் மீது இருக்கும் பொழுது, தூய ஆவியார் நம்ம மீது செயல்படும் பொழுது நமக்கு இத்தனை நன்மைகளையும் நாம் எப்படி இருப்போம் என்பதை இதெல்லாம் நமக்கு தூய ஆவி தருகின்றதை நாம் பார்க்கின்றோம். எனவே நாம் ஜெபிக்கும் பொழுது கூட நாம் எப்பவுமே வாரும் தூய ஆவியை என்னை புதுப்பியும் என்று சொல்லி நாம் ஜெபிக்க வேண்டும். அப்பொழுது நமக்கு தூய ஆவி நமக்கு கிடைக்கும். நம்முடைய வாழ்வு ஒரு புதிய வாழ்வாக அமைகின்றதை நாம் பார்க்கின்றோம். தூய ஆவியை நாம் ஜெபத்திலே ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவிடமிருந்து கேட்டு பெற்றுக்கொள்கின்ற மக்களாக நாம் இருக்க வேண்டும். அந்த தூய ஆவி நம் மீது இருக்கும் பொழுது நாம் ஒரு புதிய மனுஷனாக மாறுவோம். நம்முடைய வாழ்வு புதுப்பித்த ஒரு வாழ்வாக இருக்கும். பழைய வாழ்வு போய் ஒரு புதிய வாழ்வை நாம் வாழ்கின்ற ஒரு மக்களாக நாம் இருப்போம். எனவே அந்த வாரும் தூய ஆவியாரே என்னை புதுப்பியும் என்று நாம் ஜெபித்து அந்த ஆவியை நாம் பெற்றுக்கொள்வோம். நம்முடைய வாழ்வை புதிய வாழ்க்கையாக நாம் வாழ்வோம். கர்த்தர் தாமே இந்த வசனங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். திருச்சபைக்கான அறிவிப்புகள். இந்த வாரம் தன்னுடைய பிறந்தநாளை கொண்டாடுகின்றவர்கள் திருமதி காஞ்சனா மோகன், திரு கிஷோர்குமார் 24ஆம் தேதி தன்னுடைய பிறந்தநாளை கொண்டாடுகின்றார்கள். ஷாலு சாதிகா 25ஆம் தேதி, பூஜா பிரியதர்ஷினி, வினிதா விஷாலி 26ஆம் தேதி தன்னுடைய பிறந்தநாளை கொண்டாடுகின்றார்கள். திரு கே செல்வராஜ் 29ஆம் தேதி தன்னுடைய பிறந்தநாளை கொண்டாடுகின்றார். இவர்கள் அனைவருக்கும் திருச்சபையின் சார்பிலே பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம். ஜெபம் செய்வோம். எங்கள் நல்ல கடவுளே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட ஓய்வுகள் காலை வேளைக்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இந்த ஆராதனை முழுவதும் உங்களுடைய பிரச்சனை எங்களோடு இருந்ததுக்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். இன்னைக்கு கேட்ட அருளுரையின்படி ஆண்டவரே, எங்களுக்கு தூய ஆவியின் வரத்தை நாங்கள் பெற்றுக்கொண்டு அதன் மூலமாக நாங்கள் மற்றவர்களுக்கு நன்மை செய்கிறவர்களாய் நாங்கள் இருக்க நீங்கள் கிருபை செய்யுங்க ஆண்டவரே. அதன் மூலம் நீர் எங்கள் மூலமாக வெளிப்பட நீங்கள் கிருபை செய்யுங்க ஆண்டவரே. இந்த வாரத்திலும் கூட நம்மளுடைய பிறந்தநாளை கொண்டாடுகிற ஒவ்வொருவருக்காகவும் ஜெபிக்கிறோம். அவர்களுக்கு
தந்த ஆசீர்வாதத்திற்காக அவர்கள் நன்றி செலுத்துகிறோம். இனி வரும் காலங்களிலும் கூட அவர்கள் செய்கின்ற ஒவ்வொரு காரியத்திலும் ஒரு கரம் அவர்களோடு இருந்து அவர்களை வழிநடத்த கிருபை செய்யுங்க ஆண்டவரே. நீரே அவர்கள் தேவைகள் அனைத்தையும் சந்தித்து அவர்களை காத்துக் கொண்டு அவர்களுக்கு நல்ல சுகத்தையும் பலத்தையும் ஜீவனையும் தந்து ஆசீர்வதிங்க. அவங்க குடும்பத்தினரையும் காத்து வழிநடத்துங்க அப்பா. ஆண்டவரே அவர்களுக்கு ஆயுசு நாள் கொடுத்து கிருபைக்காக மக்கள் நன்றி செலுத்துகிறோம். மேலும் ஒரு ஆட்டைக்கான செய்த கிருபைக்காக மக்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே இந்த திருச்சபையில் சுகவீனமாய் இருக்கின்ற ஒவ்வொருவருக்காகவும் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அவர்கள் அனைவருக்கும் நல்ல சுகத்தையும் பலத்தையும் ஜீவனையும் தந்து காத்து வழிநடத்துங்க அப்பா. ஆண்டவரே இந்த இக்கட்டான சூழ்நிலையிலும் கூட ஆண்டவரே மருத்துவமனையில் இருக்கின்ற ஒவ்வொருவருக்காகவும் நம்ம ஜெபிக்கிறோம். அவர்கள் அனைவரும் விரைவில் சுகம் பெற்று நம்மளோட வீடுக்கு திரும்ப கிருபை செய்யுங்க ஆண்டவரே. இதற்காக உழைக்கின்ற மருத்துவர்கள், செவிலியர்கள், முன்கள பணியாளர்கள் அனைவருக்காகவும் நாம் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அவர்கள் அனைவரோடும் நீர் அவர்களோடு இருந்து அவர்களை காத்து வழிநடத்துங்க. அவர்கள் யாருக்கும் ஆண்டவரே எந்த தொற்றும் பரவாமல் நல்ல சுகத்தையும் பலத்தையும் அவர்களுக்கு அந்த நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகமாக தந்து அவர்களை காத்து வழிநடத்துங்க ஆண்டவரே. அவர்கள் செய்யும் அந்த பணியை ஆசீர்வதிங்க. அவர்களோடு இருங்க. அவங்க குடும்பத்தினரையும் ஆசீர்வதிங்க. அவங்க குடும்பத்தின் தேவைகள் அனைத்தையும் சந்திங்க ஆண்டவரே. அந்த குடும்பத்தினோடு இருந்து அனைவரையும் காத்து வழிநடத்துங்க ஆண்டவரே. எங்கள் திருச்சபையில் சுகவீனமாய் இருக்கும் திருமதி கிளாடிஸ் இளவரசி, திருமதி ரெபேக்கா ஜான் அவர்களுக்காக நாம் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அவர்களுக்கு ஏற்பட்டிருக்கின்ற அந்த பலவீனத்திற்காக ஜெபிக்கிறோம். அதிலிருந்து அவர்கள் முற்றிலுமாக சுகம் பெறவும் அவர்களுக்கு நடக்கப் போகின்ற அறுவை சிகிச்சையானது நல்லபடியாக நடக்கவும் நீங்கள் கிருபை செய்து அதற்கான தேவைகள் அனைத்தையும் சந்தித்து அவர்களை ஆசீர்வதித்து வழிநடத்துங்க ஆண்டவரே. இந்த திருச்சபையில் இருக்கும் சிறு பிள்ளைகள், முதியோர், வாலிபர், பெரியோர் அனைவருக்காகவும் நாம் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அனைவரோடும் உட்காரம் அவர்களோடு இருந்து அவர்களை காத்து வழிநடத்துங்க. அவர்கள் தேவைகள் அனைத்தையும் சந்திங்க ஆண்டவரே. யாருக்கும் எந்த நோய் நொடியும் தொற்றும் பரவாமல் காத்துக்கொள்ளுங்க ஆண்டவரே. வேலைக்கு செல்லும் ஒவ்வொருவருக்காகவும் நாங்கள் ஜெபிக்கிறோம். அவர்கள் போவிலும் வரத்திலும் உட்காரம் அவர்களோடு இருந்து அவர்களை காத்து வழிநடத்துங்க அப்பா. ஆண்டவரே, இந்த கொரோனாவினால் பாதிக்கப்பட்டு தங்களுக்கு நெருக்கமானவர்களை பிரிந்திருக்கும் ஒவ்வொருவருக்காகவும் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அவர்களோடு நீர் இருந்து அவர்களுக்கு தேவையான ஆறுதலையும் தேர்தலையும் நிறைவாய் தந்து அவர்களை காத்து வழிநடத்துங்க ஆண்டவரே. அந்த இழப்பிலிருந்து அவர்கள் விரைவில் மீட்டு வரவும் நீங்கள் கிருபை செய்யுங்க. நீரே அந்த குடும்பத்தினருக்கு ஆறுதல் அளிக்கின்ற கடவுளாக இருந்து அவர்களை வழிநடத்துங்க அப்பா. ஆண்டவரே, மீண்டுமாக என் திருச்சபை மக்கள் ஒவ்வொருவருக்காகவும் நாங்கள் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. எங்கள் மக்கள் அனைவரையும் நீர் ஆசீர்வதிங்க. அனைவரையும் காத்துக்கொள்ளுங்க ஆண்டவரே. எங்கள் திருச்சபைக்காக ஜெபிக்கிறேன். எங்கள் திருச்சபை தேவைகள் அனைத்தையும் சந்திங்க ஆண்டவரே. எங்கள் திருச்சபை குருசீக்கிரமாக மாறி இருக்கிறது. அதன் கீழே இருக்கிற கிளை சபைக்காகவும் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அந்த கிளை சபையில் உள்ள ஒவ்வொரு மக்களுக்காகவும் ஜெபிக்கிறேன். அனைவரோடும் நீர் இருந்து அனைவரையும் காத்து வழிநடத்துங்க. ஆசீர்வாதங்களால் அனைத்து குடும்பங்களையும் நிரப்பி காத்து வழிநடத்துங்க ஆண்டவரே. இப்போ மீதியான நேரத்தையும் காலத்தையும் பொறுப்பாதத்தில் வைத்து ஜெபிக்கிறேன். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மூலமாக ஜெபம் கேட்கிறோம். ஜெபங்கள் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உலகம் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் தூய ஆவியின் ஐக்கியமும் அரவணைப்பும் இந்த இக்கட்டான சூழ்நிலையில் ஒவ்வொருவரோடும் இருந்து அவர்களை காத்து வழிநடத்துவதாக. ஆமென்.